என்னோட சுயநலத்தையும் பார்க்க முடியாது. இப்ப எனக்காக பணம் அனுப்புறவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கல்ல. எங்களுக்காக பணம் அனுப்புறாங்க நல்லா இருக்கணும். என்னது இப்ப நான் எந்த சார்பாக நீங்க அப்படியே சொல்றீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இப்ப உங்கள யூடியூப் சேனல் அண்ணன் செய்யறாரு. இப்ப நான் சொல்றத நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட ஒரு இதுல சொல்லுங்க, சரியா? இப்ப உங்களில் ஒரு யூடியூப் சேனல் மூலமா இப்ப நிறைய நல்லது நடக்குது. இப்ப அண்ணனுக்கு இதுவரைக்கும் ஆதரவு தந்து பணம் அனுப்பின அனைவருக்கும் நல்லா இருக்கணும். இப்ப அவங்களும் வாழ்க்கை நல்லா இருந்து மேலும் மேலும் உதவிகள் செய்யணும். இதற்கு பிறகும் உதவிக்காக முன் வாரவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க, சரியா? ஒன்று வந்து அம்மாவுக்கு இருந்து வந்திருக்கணும் பிள்ளைகளுக்கு, அல்லது அப்பாவுக்கு இருந்து வந்திருக்கணும், 2 பேருக்கும் இருந்துருக்கு. அப்ப ஏதாச்சும் சொல்லுங்களேன் ஒரு நல்ல விதமா, ஒரு பழிக்க வேண்டாம். அப்ப இந்த வருடம் 2025 உங்களில் யூடியூப் சேனல் நிறைய உதவி திட்டங்களை செய்து நிறைய நல்லதுகள் செய்வார். நீங்க அப்படி சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்களேன். நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு நன்பாங்களே, நீங்க எவ்வளவு இருக்கு நான் பார்த்துருக்கேன். நாங்களே போல பார்க்கணும், எல்லாருக்கும் நல்ல உதவி தானே செய்யறீங்க. வீடுல நான் டாய்லெட் கட்டிட்டு உங்களுக்கு நல்ல இதுதான் தருவார் கடவுள். உங்களை போல செய்ய மாட்டார். உங்களுக்கு நீங்க சொல்லுங்க என்ன சொல்லுங்க. கருணாக்கு பழிக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப சொல்லுங்களேன். அதான் வடிவா பேசணும், எனக்கு அதுதான் விரும்பும். கொஞ்சம் கொஞ்சம் வாசிக்க தெரியாம இருந்தா கொஞ்சம் வாசிக்காவும். இப்ப யாரு வாசிக்கிற? இப்ப எத்தனை வயது உங்களுக்கு? 10 வயது. 10 வயதுல வாசிக்க தெரியாம இருக்கிறீங்க. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல கல்வன்கேணி என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். ஓகேங்க, இது ஒரு முக்கியமான ஒரு இடம் என்று சொல்லலாம். இந்த இடம் கல்வன்கேணி. ஏனென்றால் இப்போ ஆரம்ப காலத்தில், இப்போ நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து இப்போ ஆரம்ப காலத்தில் இப்போ கல்வன்கேணி ஆகட்டும், சித்தாண்டி ஆகட்டும், மாவடி வேம்பாகட்டும், இந்த பகுதிகளில் நிறைய உதவி திட்டங்கள் நான் செய்து முடிச்சிருக்கிறேன். ஓகே, இப்போ அந்த வகையில் இப்போ இந்த குடும்பமும் என்னோட ஆரம்ப வீடியோவில் வந்தவங்க தான் இப்போ உதவி கேட்டாங்க. இப்போ ஆரம்பத்தில் நான் என்ன செய்கிறேன்னா, இப்போ யூடியூப் வீடியோ நான் போடுவேன், ஃபுல் வீடியோ போடுவேன். அதற்கு பிறகு இப்போ ஷார்ட் வீடியோ டிக்டாக்குள்ளே போடுவேன் நான். இப்போ டிக்டாக்ல போட்டு இப்போ டிக்டாக் வீடியோ பார்த்து தான் இப்போ இவங்களுக்கும் உதவி செய்கிறதுக்காக முன் வந்தாங்க பிரான்ஸ்ல இருந்து. இப்போ அந்த உதவி திட்டம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருந்தது. இப்போ அந்த உதவி திட்டத்தில் ஒரு மாற்றம் என்று சொல்லலாம். ஆரம்பத்திலிருந்து இப்போ நிறைய உதவி திட்டங்களை வெற்றிகரமாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். அனைவருக்கும் ரொம்பவே நன்றி. சரி, ஓகே, இப்போ பேசுவோம். என்ன சொன்னீங்க? சுனாமி வந்ததா? எப்போ அந்த வதந்தி ஒன்று வந்தது? அப்பயா? இப்ப இங்க இருக்கிற எல்லாரும் ஓடினீங்களா? பாருங்களேன், எங்க மட்டும் போனீங்க? அப்ப நாங்க இந்த ரோட் மெயின் மட்டும் தான் போயிருந்தோம். வைக்க முழு பேர் ஓடிட்டாங்க. வந்தா பாத்தீங்க தானே? இப்ப எல்லாத்தையும் கட்டிட்டு போனதானா? ஒண்ணும் கட்டலையா? அப்ப சுனாமி வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிருமேடா? அப்ப முக்கியமானதை நடக்கிற இல்லையா? உயிரை மட்டும் காப்பாத்தினா சரி. போக்கல்ல முக்கியமானதுகள் பொங்கடா இரண்டி மற்றது அதான் நான் கேட்கிறேன். இப்ப முக்கியமானது நடக்க தானே வேணும். இப்ப ஊர் மக்கள் எல்லாருமா போன முழு பேரும் பக்கத்திலேயே கடல் இருக்கிறன்றதால பயம்தான். சுனாமிலான போனவர் அந்த பயம் முதல் தெரியாதானே? முதல் தெரியாது. இப்ப திடீரென்ற மாதிரி வந்த சுனாமி அனுபவம் யாருக்குமே இல்லை தானே? இப்படிதான் வரும். இப்ப கடல் உள்ளுக்குள்ள போகும்போது போய் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அப்படித்தானே நிறைய பேர் இறந்தவங்க. அப்படிதான் இருந்தவங்க எல்லாரும் பிறகுதான் கடல் வருதான் எல்லாரும் கடல்ல தான் இருந்தாங்களாம் அப்படின்னா பிறகு. அப்ப நீங்க இதுல இருந்த இல்ல நாங்க அந்த அப்ப அங்கெல்லாம் இது மட்டும் தண்ணி வந்தது? இது மட்டும் வந்தது. அப்ப உங்களோட அப்பா எல்லாம் அப்ப பார்க்க போனவங்க என்ன? எங்களை பஞ்சோ எங்களை கரவேலை முடிகிறவர். என்ன கரவேலை? கரவலைக்கு போகல முடிகிறவர் அருகாண்டு சொல்லி கவுர் எடுத்து முடிகிறவர். அந்த முடிய போனவர் தான் காரதீவில. எத்தனை வயதுல இறந்தவர்? எங்களப்பா 60 வயசு. 60 வயதுல அதுல கரவலை முடிய போனவர் தான். சுனாமியர் புள்ளியல் போயிருக்கேன். அந்த வேலை முடிஞ்ச ரெண்டு புள்ளை குழந்தை பிள்ளை போயிருக்கோட புள்ளிய. அந்த புள்ளியில காப்பாத்து தான் எங்களப்பா ஓடினேன். எங்களப்பாக்கு கடந்த இது வந்து தோணி பெரிய தோணி இருக்கேன். அது வந்து நெஞ்சில் அடிக்க அப்படியே வந்து பெரிய பாதை வந்து அடிச்சுடுது நெஞ்சில அடிக்க. எங்களப்பா இருந்தாக்கலாம் ஓடுங்கன்னு சொல்லி போனாரு. போக்குள்ள நடத்தண்ணிக்குள்ள போக்குள்ள கையை காட்டிருக்காரு. 3 தரம் கையை காட்டினாரு.
அவ்வளோதான். கையை காட்டக்குள்ள அப்புறம் மறைஞ்சிட்டாரு தெரியல. அதுக்கு அப்புறம் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் எங்களுக்கு தெரியும் சுலாமிட உங்களோட அப்பா வீட்டாருன்ட்டு. நாங்கள் கெம்பேசியில் நின்றாங்க. கெம்பேசியில் போய் நின்றாங்க. போய் நின்றது தான் எங்களோட அப்பா சித்தன் நாங்கள் போய் நாங்கள் அப்புறம் கலப்ப போயிடல. அப்போ அதான் பொடியெல்லாம் எடுக்க முடியாது தானே. அப்போ உங்களோட அப்பா தான் நின்று கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 40 அவங்களோட வீட்டு எல்லாம் சேர்ந்து 42 பேர். 42 ஒரே ஏரியாவில் இருந்து போனதா? உங்களோட அப்பா இந்த வீட்டு அவங்க சொந்தக்காரன் முழு பேர் ஒரே வீட்டில் 42 பேரும் ஒரே மடுக்கப்படுத்தாட்டாங்க. அப்போ எடுத்துட்டாங்க தானே பொடி? பொடி எடுத்து எங்களுக்கு தரல. ஏன் தரையில அது என்ன இதை எடுத்து சாப்பிட்டு கொடுத்தாங்க கடற்கரையில. கடற்கரையிலையா? அப்படின்னு பெரிய மடுக்க வேண்டிய அதுக்கு எதாவது போட்டாங்க. அப்போ அந்த பொடி இப்போ இழுத்துட்டு போனாலும் கரை ஒதுங்கும் தானே? கரை ஒதுக்கினது தானே. மூத்து வர மாட்டாங்க கரை நிறைய பக்கத்துல அப்படின்னு பக்கத்துல அப்பா வர முடிய போன இடத்த சாப்பிட்டு தஜ்ஜி தண்ணி ஊற்றினா கடலுக்கு தானே. அப்படி பக்கத்துல இருந்திருக்கிறாரு. அவங்க இருந்ததுக்கான முக்கியமான காரணம் சுனாமி தான் வரப்போகுது. முதல் தடவையே தானே வந்தது தானே. இப்ப நிறைய பேர் தெரியாது தானே என்னது வித்தியாசமா ஒரு கடல் உள்ளுக்குள்ள போகுது அப்படி. உங்களுக்கு அந்த பிள்ளைகள் போய் விளையாட போயிருக்காங்க. தண்ணி பக்கத்துல தண்ணி தானே பிள்ளைகளோட விளையாட போயிருக்காங்க. போக்குள்ள பிள்ளைகள் அடிக்கணும் வேற ஓடி இருக்கிறது காப்பா அப்படின்னு காப்பாத்து. காரதீவு 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 வேலைகளுக்கு போயிருக்காருன்னு அங்க கரவேலக்காரர்களுக்கு அதிகமாக அப்பா தான் வேலை முடிஞ்சு கொடுக்குற சைட்டு வேலையெல்லாம் முடிஞ்சு கொடுக்குறேங்கிற அப்பா தான் அப்படி. அங்கே ஃபுல்லாக உங்களோட அப்பா. உங்களுக்கு இப்போ 2004 இப்போ நீங்கள் திருமணம் செய்திருந்தீங்களா? இப்போ அப்போல்லாம் திருமணம் செய்திருந்தீங்க. சரி ஓகே. இப்போ எதற்காக வந்திருக்கோம்னு தெரியும் தானே? எதற்காக வந்திருக்கிறோம்? சொல்லுங்களேன். உங்களை பார்க்கறதுக்கா? அப்படியா? முதல் தடவை வந்த ஞாபகம் இருக்கா? அப்ப ஆரம்பத்துல வந்தேன் நான். அப்ப அதுக்கும் இதுக்கு இப்ப என்ன வித்தியாசம்? இப்ப என்ன சொல்லுங்களேன். நீங்க அப்படியேதான் இருக்கிறீங்கன்னு என்ன வித்தியாசம் ஒன்றும் இல்லையா? சரி, உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கிறேண்ணா. என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்களே. அப்ப வேற ஒன்றும் இங்க நடக்கலையா? அதுதானே. எத்தனை நாள் வேலை நடந்தது நீங்களே சொல்லுங்களேன். எப்படி இந்த டொய்லெட் கட்டுற இது எப்படி நடந்தது சொல்லுங்களேன். நீங்கள் சொல்லுங்க. எப்படி என்ன சொன்னால் இப்போ தெரியும் தானே. இப்போ வருவாங்க எத்தனை நாள் வேலை செஞ்சிருப்பாங்க, இப்போ எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க அப்படி அதை பற்றி சொல்லுங்களேன். இவங்கள நின்றுக்க மாட்டாங்களா கிளாஸுக்கு போகிறவங்க? நீங்கள் சொல்லுங்களேன். நம்ம இப்போ அவங்க முதல் 4 பேர் வந்து மறுக்கண்டி டொய்லெட் கட்டி ஒழிப்பு போட்டு அத்திவாரம் படுத்து போனவங்க. அத்திவாரம் படுத்து போய் ஒரு 3-4 நாள் திருப்பி வந்து அருவாச்சி கட்டினாங்க. கட்டி போய் மழை வந்தது. மழை வர விட்டுட்டு போய் அப்புறம் மழை எல்லாம் விட அதுதான். இப்போ உரியாக்கள் இப்போ 2 தடவையில தான் பணம் அனுப்பினவங்க. இப்போ முதல் அனுப்பின பணத்துக்கு இப்போ மறுபடியும் தோண்டி இந்த டொய்லெட் அந்த அத்திவாரப்பெல்லாம் போட்டு டொய்லெட்டையும் கட்டி போட்டு ஸ்டாப் பண்ணியாச்சு வேலை. இப்போ மழை பெய்ததால ஃபுல்லாக தண்ணி ஏறிட்டுன்னு தண்ணி ஏறிட்டு அடுத்தது இப்போ இங்கே வந்து இந்த உபகரணங்கள் வாங்குறதெல்லாம் கஷ்டம். உபகரணங்கள் இந்த கட்டிட பொருட்கள் வாங்க கஷ்டம். அந்த இப்போ வாடகைக்கு எடுப்பாங்க தானே இந்த கம்பி செட் எல்லாம் வந்து. அப்போ அதெல்லாம் என்ன சொல்கிறதுக்கு அதுக்கு ஜானண்டெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ டிரான்ஸ்போர்ட் எல்லாம் கொஞ்சம் தூரம் தானே. இப்போ அதனால இந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு இங்கே இருந்தது. இப்போ ஒரு நாளைக்கு 100 ரூபா அப்படி வாடகை. ஓகே, மழையும் தானே, இப்போ ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ஒரு சில நாட்களுக்கு பிறகு தான் திரும்பியும் ஆரம்பித்து இப்போ ஃபுல்லாக பூர்ணப்படுத்தி முடிச்சுட்டு இப்போ இதை பூர்ணப்படுத்தி கொடுத்தே இப்போ ஒரு 2 கிழமைக்கிட்ட இருக்கும் போல். 2 கிழமை இருக்கும். இப்போ டொய்லெட் கட்டிப்படுதுன்னு சொல்லலை. ஓகே, இப்போ கட்டி முடிச்சாச்சு, அதை நான் காட்டுறேன். சரி, இப்போ நீங்கள் தான் சொல்லணும். இப்போ இப்படி சந்தோஷமா இப்போ இதுவரை காலத்துக்கும் இப்போ சொல்ல போனால் இப்போ மூத்த மகளுக்கு எத்தனை வயது? 13 வருடத்துக்கு இல்லை டொய்லெட் இல்லாமல் தான் கஷ்டப்பட்டு நீ உங்க காட்டு வழியை வர்றதும் பக்கத்து டொய்லெட் வழியையும் போக கஷ்டப்பட்டு செஞ்சினாங்க. இப்போ அவங்களோட உதவியால் எங்களை டொய்லெட்டு கட்டி தந்தது அவங்களுக்கு பெரிய இது உண்டு. எங்களுக்கு இல்லாத அதை கட்டி தந்துட்டாங்க. அதுதானே. இது வரைக்கும் நாங்கள் கட்டுறது கையில் ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க. இப்போ நீங்கள் இருக்கிறது ஒரு குடிசை வீட்டில் தான். இப்போ டொய்லெட் வசதி இல்லாமல் இருந்தது. இப்போ என் மூலமா பெரிய உதவி மாதிரி டொய்லெட் இருக்கிறேன் உங்களுக்கு பெரிய ஒரு தந்த இது மாதிரி இப்போ பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய ஒரு உதவி. ஏனென்றால் தந்தவங்களை மறக்கலாதங்க, மறக்க முடியாதான். இப்போ இவங்க சின்ன பிள்ளை இருக்கும் போது ஓகே இப்போ காட்டு வழியெல்லாம் போனாங்க.
இப்போ பெரியாக்களாகும் போது அதெல்லாம் பாதுகாப்புன்றது இல்லை தானே. இல்லை என்ன செய்யறது கவலைப்பட்டு இருந்தேன் நான். அதே மாதிரி எங்களுக்கு அந்த பிள்ளை வளர்ந்து வரவளோ ஒரு டாய்லெட் எங்களுக்கு அவங்க கட்டி தந்தது பெரிய ஒரு சந்தோஷம். என்ன நல்லா படிக்கிறீங்களா இப்போ நீங்கெல்லாம்? நல்லா படிக்கிறீங்களா? விடாம இப்போ ஸ்கூலு கிளாஸுகளுக்கு போகணும். அடுத்தது என்னென்றால் படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடணும் தானே. படிப்புன்றதை விட கூட அப்படி அவருக்கு ஒரு நாளைக்கு 3 வாடகை 150 ரூபா எடுக்கிற பேருக்கு ஒரு நாளைக்கு 150 ரூபா 2 பேருக்கும் 300 ரூபா போகும். இவருக்கு மாச காட்சி இருக்கு. ஆரம்பத்தில் உங்களோட வீடியோ போட்டதுக்கான காரணம் அதான், அப்பாவும் இறந்துட்டாரு. இப்போ பெண் பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறாங்க, ஆண் பிள்ளைகள் 2 பேர். அப்போ சின்ன சின்ன ஆட்கள் தானே. இப்போ ஒரு ஆளாக ஒன்றும் செய்ய முடியாது இவையாளுன்றதால இப்போ என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் வீடியோ எடுத்து தெரியப்படுத்தினேன் நான். அதன் மூலமாக இப்போ உதவிக்காக முன் வந்தாங்க. அவங்களோட பேர் விவரங்களை நான் சொல்கிறேன். உண்மையிலே மறக்க முடியாது அவங்களெல்லாம். ஏனென்றால் இப்போ ஆரம்ப காலத்தில் அப்போ தான் நான் ஆரம்பிக்கிறேன். அப்போ என்ன நம்பி இப்போ பணமெல்லாம் அனுப்பி இப்போ உதவி திட்டத்தை செய்ய முன் வந்தவங்க. ஒரு பெரிய விஷயம் அதெல்லாம். இப்போ விடுங்க, இப்போ நிறைய உதவி திட்டங்கள் நான் செய்துட்டேன். ஆரம்ப காலத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணினவங்க மறக்க முடியாது. ஓகே, இப்போ டொய்லெட்டை நான் காட்டுறேன். இப்போ சரியான முறையில் தானே. இப்போ மேலே கூட பிளேட் போட்டு தான் சில இடங்களில் மேலே சீட் தான் போடுவாங்க. நாங்கள் அப்படிலாம் பார்க்கல. இப்போ பொருட்கள் இங்கே கொண்டு வர டிரான்ஸ்போர்ட் செலவுன்றது தான் கொஞ்சம் சிக்கல். ஓகே, இப்போ அவையும் 2 தடவை பணம் அனுப்பினதால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாமான்கள் வாங்கினேன். நீங்கள் பாருங்கள், இப்போ தூரம் இருந்து பாருங்கள். ஒரு பெரிய ஒரு டொய்லெட்டு தான். மடுவெல்லாம் ரொம்ப ஆழம் தானே. வாங்கலை, நீங்களும் வாங்கலை. சரி, ஓகேங்க. இப்போ 8 டொய்லெட்டுக்கிட்ட நாங்கள் கட்டி கொடுத்துருக்கிறோம். சந்தோஷமாக இருக்கு. உங்களோட 2 மடங்கு வரும் என்ன? சரி, ஓகேங்க. நீங்கள் பார்க்கலாம். இப்போ தும்புக்கட்டு யாருடது? நீங்கள் வாங்கின நீங்கள்? நான் நினச்சேன்னா அப்பாவை வாங்கி தந்து விட்டு போன வரோன்னு நினச்சேன். அப்படி இல்லை. சரிங்க, பார்க்கலாம். இல்லை, சில ஆட்கள் அப்படி கேட்குறாங்களே இருக்கிறாங்க. கீழே பாருங்க, படியெல்லாம் காட்டுங்க. ஏனென்றால் இப்போ தண்ணி நிற்கிறது தானே. இதில் தண்ணி நிற்கிற இடம் தானே. அப்போ இப்போ இந்த பெய்ஞ்ச மலைக்கு இப்போ இதுக்குள்ளே ஏறினதா தண்ணி இல்லை தானே. அதுக்கு எதை மாதிரி சுற்றி கட்டிருக்கி. உசத்தி நாங்கள் அப்படித்தானே. இப்போ அடுத்தது நீங்கள் பார்க்கலாம், இரும்பு கேட்டு. இது ஒரு ஸ்ட்ராங்கான கேட்டு தானே. இரும்பு கேட்டுன்றது நல்ல பலகளெல்லாம் போட்டால் வெளியில் இருக்கிறது மழை காலத்தில் இது போயிடும். அதனால இப்போ இந்த வெளி டொய்லெட்டுகளுக்கு இப்படியான இரும்பு கேட்டு தான் பொருத்தமானதாக இருக்குமே. இந்த தகரம் கூட இறக்காது. போயிடும். அந்த சில இதெல்லாம் வச்சா எல்லாம் வந்து கரையான ஒன்றும் செய்யாது. நல்லா பாவிக்கும் இது. அதிகமாக இப்போ எல்லாரும் இந்த இது கதவு தான் போடுறாங்க. ஓ, அதான் இந்த இரும்பு கதை. இப்போ நாங்கள் கட்டி கொடுத்ததுக்கெல்லாம் இதுதானே போட்டிருக்கிறோம். நிலையெல்லாம் கூட போயிடும், கரையான் பிடிச்சி. ஓகே. இந்த கதவு மட்டும் ஒரு 10,000 ரூபா. அந்த கதவோட பெருமதி 8,000 ரூபா. இப்போ டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்குது தானே. 10,000 ரூபா இந்த கதவுக்கு மட்டும் முடியுது. ஓகே, அடுத்தது பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்கிறோம். பிட்ட பாருங்க. பெரிய ஒரு பிட்டு தான். சரி, ஓகேங்க. நீங்கள் பார்க்கலாம். அதான் உயரமாக தானே இருக்குன்னு பனிவெள்ளம் கட்டல. சரி, ஓகே. இப்போ அப்படியோட வீடையும் காட்டுங்க. இப்போ அவட அளவுக்குள்ள ஒரு கட்டடம் இருக்குன்னு சொன்னால் இப்போ நாங்கள் கட்டி கொடுத்த கட்டடம் தான். மற்றது இப்போ இதுவரை காலத்துக்கும் பாருங்க ஒரு தகர கொட்டி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வேலியை கட்டாயமாக காட்டுங்க. வேலியை பாருங்க. ஏன் இப்படி அடைக்காம வச்சிருக்கிறீங்க வேலியெல்லாம்? இல்லை, நான் செய்யணும். கம்போட்டையும் ஒரு தெரியும் இல்லை. நான் தான் காட்டு வழியை தனியாக போடுவோம். இங்கெல்லாம் கிளாச்சி போனாங்க. நான் மட்டும் தான் காட்டில் தெரியணும் டெய்லி. தப்பி தவறி வேறு கல்லன்களோ இல்லை வேறு யாருமோ வந்து காட்டுக்கு நிறுத்தானே அதுக்கும் பயம் எனக்கு. அதெல்லாம் ஒட்டின மாதிரி தான் நறுவாஜை போட்டுருக்கேன். ஆமாம், அதான் இந்த கம்பு சொல்லியா இல்லை. இப்போ சொல்ல போனால் இப்போ வேலியே இல்லையே.
இதெல்லாம் ஒரு உதவு சொல்லி அப்படியே விழுந்துருந்தாரு. சரி வாங்க நீங்கள் டொய்லெட்டில் விளையாடாம. இப்போ அடுத்தது என்ன சொன்னால், இப்போ நாங்கள் வர லேட் ஆகுது, டொய்லெட்டை ஜூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். நீங்கள் ஏன் ஜூஸ் பண்ணல? வந்து கட்டிதான் பார்த்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் நாங்கள் பாய்க்க வச்சு இருந்தோம். தண்ணி வசதி இருக்கு தானே? தண்ணி வசதி தண்ணி வசதி இருக்கு. சரி ஓகே சரிதானே. இப்போ இதுதான் அக்காட வீடு. சரி இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், உங்களோட ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்களேன். உங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் தானே அது. டொயல் கட்டி கிடந்ததுதான். வாங்கலாம் இங்கே வாங்க, இதுக்கிட்ட வாங்க சொல்லுங்க. முக்கியமானது இப்போ உதவி செய்தவங்களோட விபரத்தை சொல்லுவோம். இப்போ நான் வந்து என்ன ஒரு பாலமாக இருக்கிறேன். இப்போ என்ன நம்பி பணம் அனுப்புகிறாங்க, அதை உங்களுக்கு வந்து சேர்க்குறேன். சரிதானே? கட்டாயமாக நன்றிகள் அவங்களுக்கு தான் பூரணமாக போய் சேரணும். நான் தெரியும் தானே, இப்போ ஆரம்பத்தில் உங்களோட கதைச்சாங்க. இப்போ நான் சிஸ்டருக்கு இப்போ நான் மெசேஜ் ஒன்று போட்டேன்னா சிஸ்டர் ஆன்லைனில் இல்லை, இப்போ ஆஃப்லைனில் இருக்கிறாவோ, அதனால் மெசேஜும் பார்க்கல. அதனால் அவட பேர் விவரங்களையும் அவட வாட்ஸ்அப் கடைசியில் கதை நான் சொல்கிறேன். இப்போ ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க. வீணோ பேர் வீணோ, அவங்களோட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 92 45. ஓகே நன்றி. இப்போ என்ன சொல்கிற, அதான் ஆரம்பத்தில் என்னை நம்பி பணம் அனுப்பினவங்க அவங்க. இப்போ அவங்களுக்கு சொல்லுங்களேன். இப்போ வீணோ சிஸ்டர் இப்போ ஆரம்பத்தில் உங்களோட ஃபோன் பேசினாங்க. பேசினவங்க சொல்லுங்க. நன்றி. என்ன நன்றி சொல்லுங்க. அவங்க எங்களுக்கு டொய்லெட் கட்டி தந்தவங்க, இது படிப்பு காசெல்லாம் தந்தவங்க, அவங்களுக்கு எல்லாம் நன்றி. நன்றி. கருணாக்கு அப்போ ஏதாவது சொன்ன பழிக்கும் போல. முழு பேருக்குமா? காட்டுங்க அப்போ, காட்டுங்க, நீங்க காட்டுங்க. ஓ மண்ண உங்களுக்குமா? எங்கட அப்பா முழு பேரு ஏன் அப்படி? உங்களுக்கும் கருணாக்கு தானே? குடும்பத்தோட அவ எப்படி இப்ப ஒன்று வந்து அம்மாவுக்கு இருந்து வந்திருக்கணும் பிள்ளைகளுக்கு, அல்லது அப்பாவுக்கு இருந்து வந்திருக்கணும், 2 பேருக்கும் இருந்திருக்கு. அப்ப ஏதாச்சும் சொல்லுங்களேன் ஒரு நல்ல விதமா, ஒரு பழிக்க வேண்டாம். அப்ப இந்த வருடம் 2025 உங்களில் ஒரு யூடியூப் சேனல் நிறைய உதவி திட்டங்களை செய்து நிறைய நல்லதுகள் செய்வோம். நீங்க அப்படி சொல்லுங்களேன். எல்லாரும் சொல்லுங்களேன். நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு நன்பாங்களே, நீங்க எவ்வளவு இருக்கு நான் பார்த்துருக்கேன். நாங்களே போன்ல பார்க்கணும், எல்லாருக்கும் நல்ல உதவி தானே செய்யறீங்க. வீடுல வீடு கட்டி விடுங்க, நான் டொய்லெட் கட்டி விடுங்க. உங்களுக்கு நல்ல இதுதான் தருவார் கடவுள். உங்களை போல செய்ய மாட்டார். உங்களுக்கு நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லுங்க. கருணாக்கு பழிக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப இங்க வாங்க. சொல்லுங்களேன். ஓமா இப்ப என்னோட சுயநலத்தையும் பார்க்க முடியாது. இப்ப எனக்காக பணம் அனுப்புறவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்களேன். எங்களுக்காக பணம் அனுப்புறாங்க நல்லா இருக்கணும். என்னது இப்ப நான் எந்த சார்பாக நீங்க அப்படியே சொல்றீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இப்போ உங்களோட யூடியூப் சேனல் அண்ணன் செய்கிறாரு. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஒரு இதில் சொல்லுங்கள். சரியா? இப்போ உங்களோட யூடியூப் சேனல் மூலமாக இப்போ நிறைய நல்லது நடக்குது. இப்போ அண்ணனுக்கு இதுவரைக்கும் ஆதரவு தந்து பணம் அனுப்பின அனைவருக்கும் நல்லா இருக்கணும். இப்போ அவங்களும் வாழ்க்கை நல்லா இருந்து மேலும் மேலும் உதவிகள் செய்யணும். இதற்கு பிறகும் உதவிக்காக முன் வாரவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள். சரியா? எங்களுக்காக காசு அனுப்பிடுவாங்க நல்லா இருக்கணும். இல்லை என்ன நீ உங்களுக்கு விளங்கிட்டா நான் சொல்றது? உனக்கு விளங்கிட்டா? அதான் அண்ணனுக்காக என்னோட யூடியூப் சேனலுக்காக நொழிறீங்க. நீங்க எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்துருந்தீங்க. நீங்க நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் உதவி செய்யறீங்க. எனக்காக உதவி செய்தவங்களும் நல்லா இருக்கணும். இனிமேல் இப்போ உதவிக்காக முன்பாரவங்களும் நல்லா இருக்கணும். சொல்லுங்களேன். நீங்க சொல்லுங்க. அப்ப நீங்களே சொல்லிடுங்களேன். காரணாக்கு தானே உங்களோட உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி. நீங்க சொல்லுங்களேன். இப்போ நான் சொன்னது விளங்கிட்டு தானே நீங்க சொல்லுங்களேன். நான் அப்படி ஓடுறீங்க. இஞ்செல்லாம் நேரா வாங்க. சொல்லுங்க. அவங்க எல்லாருக்கும் முன்ன உதவி நல்லா செஞ்சு வராங்க. நீங்கள் நல்ல உதவி எல்லாருக்கும் பார்த்து ஒரு வீடா பார்த்து ஏழைகளுக்கு எல்லாம் ஓடி உதவி செய்கிறீர்கள். அதால இப்போ உங்களுக்கு ஒரு நன்மை நல்ல இதுகள் உங்களுக்கும் கிடைக்கும்.
அவங்களும் அவங்களுக்கு நல்ல உதவி அனுப்பி நீங்களும் அவங்களுக்கு எல்லாரும் ஓடி ஓடி போய் செய்கிறீங்க நீ அதே மாதிரி எங்களுக்கு நான் டொய்லெட் குழந்தை கஷ்டப்பட்டுனாங்க பக்கத்துல போறது இந்த காட்டு வழியா போறதும் பிள்ளைகள் இவ்வளவுக்கு நாங்க கஷ்டப்பட்டு தெரிஞ்சினாங்க அதால இப்ப எங்களுக்கு ஒரு டொய்லெட் கட்டி இந்த பிள்ளைகளுக்கு இவ்வளவு அவங்க இந்த பாயிண்ட் தான் முக்கியமானது கிளாசி இப்போ காசில இல்லைங்களா இப்ப இந்த பாயிண்ட் தெளிவா சொல்லணும் தானே இப்ப எனக்காக பணம் அனுப்பினவங்களும் நல்லா இருக்கணும் இனிமேலும் பணம் அனுப்புறவங்களும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் எங்களுக்கு அதான் எல்லாருக்கும் உதவி செய்யறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் எங்களுக்கு செஞ்ச மாதிரி இப்ப நாங்க நிறைய பார்த்திருக்கோம் நீங்க இஞ்சால போய் இல்லாம காலில் தவண்டு தீர்றாங்க அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க அப்புறம் மௌலோட்டான்ல போய் உதவி செஞ்சிருக்கி முழுது நாங்க போன்ல பார்த்துனாங்க வீடியோல பார்த்துனாங்க முழுதையும் பார்த்து நாங்க சொன்னாங்க பாரு இந்த அண்ணன் ஓடி ஓடி எல்லாரையும் செஞ்சு உதவி செஞ்சு வராரு எவ்வளவு நன்மை செய்கிறாருன்றத நாங்க எல்லாத்தையும் கதைக்கிறாங்க அதே மாதிரி அவங்க செஞ்சவங்களுக்கு நன்றி உங்களுக்கு நன்றி செஞ்சவங்களுக்கு நன்றி அப்படி என்ன சரி பாருங்களேன் ஒரு குடும்பமே கருணா கூட இருக்கு பாப்பமே 2025 உங்களுக்கு கொஞ்சம் யூடியூப் சேனலுக்கு இப்படி அமைதன்னு பாப்பமே கட்டாயமா நல்லா தான் நடக்கும் சரிதானே நம்மட கையிலான எல்லாமே இருக்கு சரி டொய்லெட் கட்ட ஒரு 5 கிழமையால நீங்க டொய்லெட்டுக்கு கட்டுறதுக்கு அனுப்பி எல்லாம் செஞ்சு தந்துட்டாங்க உங்களுக்கு அதானே இப்ப எனக்கு தெரியும் தானே இப்ப டொய்லெட்ன்றது டொய்லெட் வேணுமென்று கேட்கல பிள்ளைகளுக்கு சிலவுக்கு அனுப்புறீங்க பாடத்துக்கு அனுப்புறீங்கன்னு தான் நாங்க இருந்தாங்க பிறகுதான் நான் டொய்லெட் கேட்க நீங்க கட்டி தந்தீங்க தேங்க்யூ இதுக்கு சரி ஓகேவா சரி அதான் இப்ப ரூபாய் 2 லட்சம் அனுப்பினாங்க வினோ சிஸ்டர் பிரான்ஸ் இருக்கிற அடுத்தது இப்போ ஆரம்பத்தில் இப்போ வினோத் சிஸ்டர் அறிமுகப்படுத்தி விட்ட சிவா அவங்களோட வாட்ஸ்அப் நேம் சிவா என்று போட்டிருந்தது அந்த அக்காவுக்கு ரொம்பவே நன்றி என்ன சொல்கிற இப்போ சந்தோஷமாக இருக்குது இப்போ மேலும் உதவிகள் இப்போ நாங்கள் செய்யணும் உங்களோட ஆதரவு கட்டாயமாக தேவை நல்லா படிக்கணும் அதான் முக்கியம் சரியா கிளாஸுகளுக்கு போயிட்டு நல்லா படிக்கணும் என்ன சொல்ல போகிறீங்க வேறு அதான் வடிவா பேசணும் எனக்கு அதுதான் விரும்பும் கொஞ்சம் கொஞ்சம் வாசிக்க தெரியாம இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் வாசிக்காவும் இப்ப யாரு வாசிக்கிற இப்ப எத்தனை வயது உங்களுக்கு 10 வயதுல வாசிக்க தெரியாம இருக்கிறீங்களா வரல அதான் வாசிக்கணும் இங்கிலீஷ் எல்லாம் பழகணும் கணிதம் எல்லாம் வடிவா பழகணும் இவங்க சென்டர் 2 போறோம் அங்க நல்லா சொல்லி தருவாவா இவங்க போறோம் அங்க சீனோரு தான் போய் வரவங்க 2 பேரும் காலையில போனா அப்படின்னா 11 மணிக்கு வருவாங்க 3 பாடம் முடியும் அப்படி என்ன அதான் அனுப்புங்க கிளாஸுக்கு பாருங்க உங்களோட நிலைமை உங்களுக்கு விளங்குது தானே படிப்பை கொஞ்சம் முன்னேற்றி எடுக்கணும்ன்றதான் இப்ப உங்களுக்கு எது வருமானம் தருது இப்ப எனக்கு ஒரு வருமானம் வரல நான் இப்படிதான் சில வேலைக்கு வாங்க ஜீவார் காசு எடுக்கிறேன் அப்ப ஒரு வருமானமும் இல்லையா இப்ப தொழில்களுக்கு போறலையா தொழில்களுக்கு போறல வேலைக்கு கூப்பிட்டு போறேன் நாங்க டீச்சர் ஒரு ஆள் கூப்பிட்டோம் 1000 நாளைக்கு வீட்டு வேலைக்கு காலையில 6 மணிக்கு போயிருந்தா பின்ன 2 மணிக்கு தான் வரணும் போட்டேன் இந்த அவ டீச்சர் கிளாஸ் பள்ளி விட்டு இதுதானே இப்ப லீவ் ஆகுது வீட்டு வேலைக்கு போறவ சரி ஓகே இப்ப சந்தோஷம் எனக்கு இப்ப ஆரம்பத்துல இந்த அக்காவுக்கு இப்ப உதவி செய்ததுக்காக முன்வந்ததுக்கான காரணம் அதாவது இப்ப தெரியப்படுத்துறதுக்கு முன்வந்ததுக்கான காரணம் இப்ப கணவர் விபத்தின் மூலமா இறந்தவர் அதற்கு பிறகு இப்ப பிள்ளைகளுக்கான படிப்பு செலவு இப்ப சாப்பாடு கூட கஷ்டமா இருந்த இப்ப அக்கா கிடைக்கிற வேலையை செய்துட்டு ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில இருந்தவங்க என்னோட வீடியோஸை பார்க்குற ஒரு அண்ணன் தொடர்பு கொண்டு இவங்க நிலைமையை தெரியப்படுத்தினாரு நானும் வந்து வீடியோ போட்டேன் நான் அதன் மூலமா இப்ப எத்தனை மாதத்துக்கு இப்ப உங்களுக்கு கல்விக்கான உதவி கிடைச்சது இப்ப நான் நினைக்கிறேன் ஒரு 4ஆம் மாதம் அந்த காலப்பகுதியில உங்களுக்கு ஒரு முதலாவது வீடியோ போட்டிருப்பேன் இப்ப பாருங்களேன் 4ஆம் மாதம் இப்ப வருடம் முடிய போகுது பாருங்களேன் வருடம் முடிய போகுதுன்னு சொன்னா ஒரு 8 மாத காலங்களா இப்ப உங்களோட தொடர்புல இருக்கிறாங்க அதாவது உங்களோட உதவி திட்டம் சம்பந்தமா அவங்க தொடர்புல இருக்கிறாங்க அது ஒரு பெரிய ஒரு விஷயம் தானே இப்ப ஒரு சில பேர் இப்ப சொல்லுவாங்க இப்ப உதவி செய்யறேன்னு போட்டு அதுக்கு பிறகு இப்ப நான் எடுத்தா கூட தூக்க மாட்டாங்க வீடியோல சொல்லுவாங்க சரி ஓகே இப்ப நன்றி மீண்டும் மீண்டும் நான் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கொள்றேன் இப்ப உங்களுக்கு தெரியும் தானே இப்ப எங்களோட அப்பா தான் பொறுப்பெடுத்து செய்தவர் இப்ப உங்களுக்கு இந்த உதவி திட்டத்துல ஒரு குறையும் இல்லை தானே சரி ஓகே இப்ப அவருக்கும் ஒரு நன்றி சொல்லி விடுங்கள் அவருக்கு நன்றி பார்த்து
பைக்கில் ஏற்றி போவார். பலகை எதுவும் காணா வந்தா இங்கேருந்து பைக்கில் ஏற்றி போவார். அங்கே கடைக்கு ஏற்றி போய் வாங்கிட்டு வந்து கொண்டு கொடுத்து போவார். அப்புறம் கல் மண் விசாரிக்கிறதுக்கு அங்கே மரப்பாலத்துக்கு கிட்ட இருக்கு அந்த கல் சாமான், அதுக்கு ஏற்றி போயிருக்காரு. ஆட்டோலையும் பைக்லையும் மாறி மாறி வந்துருப்பாரு. ஏற்றி கொண்டுலாம் கொண்டு போய் அவரும் கஷ்டப்பட்டவர். இதுக்காண்டி அவர் நல்லா கஷ்டப்பட்டுருக்காரு. அவருக்கு தேங்க்யூ தானே. அவருக்கு உங்களுக்கு செஞ்சவருக்கு தேங்க்யூ. ஒரு அப்பா மாதிரி அவர் உங்களுக்கு ஓடி ஒரு உதவி மீலண்டு போட்டு ஏற்றி கொண்டுலாம் செஞ்சு வந்திருக்காரு. சரி, ஓகே, நன்றி. ஓகே, சந்தோஷம். இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். ஓகே, இப்போ என்னால் இதெல்லாம் நடந்துருக்கு, சந்தோஷம். ஓகே, சரியா, முடிப்போமா வீடியோவை? ஏதாச்சும் சொல்ல போறீங்களா இல்லையா? சரி, ஓகே, சரியா. என்ன இருந்தோட காய்ப்பாங்க நீ காசி குலாச்சி போ காசி இல்லாண்ட நீ இப்போ ஹக்குஜால இப்போ நமக்கு காசி மீட்டு மாட்டேன் குலாச்சி போன காசி இல்லாட்டிக்காங்க அவங்க டொய்லெட் கட்டு திரிக்காங்க எல்லாமே இப்படி உதவி செய்ய அப்புறம் என்னட்டாங்க. அதான் பாப்பமே எதிர்காலத்துல முடியும்னு சொன்னா பாக்கலாம். கையில தட்டுப்பட்டா காசி போக மாட்டாங்க. கையில இப்படி இருந்தா 2 நாளைக்கு காய்ச்சி அடிக்க கொடுப்பேன். அப்படி காய்ச்சி தட்டுப்பட்டா 1 நாளைக்கு 2 நாளைக்கு போக மாட்டேன். ஆமா, அதான் இந்த அவங்க சொன்னது தான். இப்ப ஒரு 8 மாத காலங்களா இப்ப மாதம் ஹெல்ப் பண்ணினவங்க இப்ப அதற்கு பிறகு இப்ப ஒரு பெரிய ஒரு உதவி திட்டத்தை முடிப்போம் என்று சொன்னாங்க. அதாவது டொய்லெட்டை முடிப்போம். இப்ப இப்ப அவங்களுக்கும் இப்ப சில கஷ்டங்கள் அப்படி சொல்ல முடியாது. இப்ப அவங்களோட ஒரு இது ஒன்று இருக்குன்னு தானே. இப்ப அவங்க உங்களுக்கு ஏமாத்தல தானே, விளங்கிட்டு தானே. 8 மாதம் செய்துட்டும் இப்ப ஒரு பெரிய ஒரு உதவி திட்டத்தையும் செய்துட்டாங்க தானே. அதே ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தானே. ஓகே, நன்றி. அவங்களுக்கு நன்றி நான் சொல்லணும். எப்போதும் அவங்களெல்லாம் இது நடந்துன்ற ஒரு பேர் இருக்குன்னு தானே. சரி, முடிப்போம். சரியா, வீடியோவை சிரிச்சு கூட ஆடியோ கதைக்கணும். சரியா, ஓகே. இங்கே இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்கிறேன். என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.